காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். என்ன சக்தி, எதுக்கு உடனே வர சொன்ன? இல்லை பிரியா, இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. எதுனாலும் தயங்காமல் சொல்ல சக்தி. வீட்டில் அம்மா உன்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல பிரியா, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? எதை பற்றி என்ன பேசுனாங்க? அதான் நம்ம கல்யாணத்தை பற்றி. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன அவங்ககிட்ட? நானும் ஆண்டிகிட்ட சொன்னேன் சக்தி, நீ இந்த மாதிரி கையில் விரும்புகிறேன்ட்டு, இது சரிப்படாதுன்ட்டு. ஆனால் ஆண்டி தான் கேட்கல. சரி, பெரியவங்க பார்த்து எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், நானும் விட்டுட்டேன் சக்தி. இல்லை, எனக்கு புரியலை. விட்டுட்டேன்னா? அவங்க எது பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான் நான் சொன்னேன், வேற எதுவும் தப்பா சொல்லலையே. இங்கே பாரு பிரியா, நான் கையில் தான் விரும்புகிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆமாம் சக்தி, நீ கையில் தான் விரும்புகிற, ஆனால் நீங்கள் தான் பிரிஞ்சுட்டீங்கல்ல. ஆன்ட்டி எப்படியும் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, அதையே நானாக இருக்கக்கூடாது. இங்கே பாரு பிரியா, நாங்கள் ஒன்றும் பிரிஞ்சுலாம் போல. நான் இன்னமும் கையில் விரும்புகிறேன், அவளும் என்னை விரும்புகிறா. தயவு செஞ்சு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, இல்லாட்டி உனக்கு தான் பிரச்சனை. நீ அடுத்து நடந்ததை நினச்சி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் வரும் பிரியா. அதெல்லாம் முடியாது சக்தி, நீ எதுனாலும் உங்கள் அம்மாட்ட பேசிக்கோ. ஹலோ, சொல்லுமா. ஹலோ, என்னென்ன நடக்குது அங்கே? உனக்கும் பிரியாக்காக்கும் கல்யாணம்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, அது ஒரு பெரிய கதை. சித்தி உனக்கு சொன்னாங்களா? சித்தி சொன்னாங்களாவா? நாளைக்கு உனக்கும் பிரியாக்காக்கும் நிச்சயதார்த்தம் சொல்லி பெரியம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணா, ஏதோ சிம்பிளாக பண்ண போகிறோம், பூ தான் வைக்க போகிறோம், அதனால் வேறு யாரையும் வெளியில் அந்தளவு கூப்பிடலை அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாவை கூப்பிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துக்கோண்ணா, எனக்கு தெரிஞ்சு நீ கேட்குறத பார்த்தா உனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுனாலும் படபடன்னு முடிவெடுக்காமல் நல்ல முடிவாக யோசிச்சு எடுண்ணா. இங்கே பாரியா, உன் ஃபோனை பார்த்தேன், கொஞ்சம் பேசணும், வேலையை முடிச்சுட்டு உள்ளே வரும். பேசணும்னு சொன்னாலே பதறுதே. என்னவா இருக்கும்? வாட்ஸ்அப்பா இல்லை ஃபேஸ்புக்கா? ஒருவேளை ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியாக இருக்குமோ? கண்டிப்பாக அதாவே இருக்கணும். சிறிது நேரம் கழித்து. வேலையை முடிச்சா தானே பேசுவ? பார்க்குறேன் இன்னைக்கு எப்படி வேலை முடியுது, நீ என்கிட்ட எப்படி இன்னைக்கு பேசுகிறன்னு. யாருக்கிட்ட?